கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா குடும்பமும் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் இந்த உலகமே வேற மாதிரி இருக்கும். அதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கை நம்ம வெளியில பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம இருதயம் எப்படி காணப்படுது. கர்த்தர் சொல்கிறார், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். சில குடும்பத்திலே சொல்லுவாங்க, என் வாழ்க்கையிலலாம் நான் அக்கிரமமே செய்யலப்பா, நான் தப்பே பண்ணலப்பா அப்படிம்பாங்க. ஆனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பொய் மட்டும் சொல்லுவாங்க. அது வெளியே தெரியாது. கொஞ்சம் அப்பப்போ வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிக்கிடுவாங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் அதிகமா போய் பேசிக்கிடுவாங்க. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே வீட்டுக்குள்ள எப்படி சத்துரு வாரான், எப்படி பிசாசு வாரான் அப்படின்னு சொல்லி பல விஷயத்துல கண்டுபிடிச்சதில்லை. பாவம் செய்யற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடர்ந்து செய்யும் போது அந்த ஆத்துமா செத்து போன நிலைமை, அது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. கடைசி காலத்துல நீங்க நிறைய பிரசங்கம் கேட்கலாம், ஆனா மனம் திரும்புற பிரசங்கம் நிறைய இடத்துல குறைந்து கொண்டே வருது. ஜனங்கள் செழிப்பா இருக்கணும், சில இடத்துல செழிப்பு பிரசங்கம் பண்றாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். சில குடும்பத்திலே ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, தீர்க்க தரிசனம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். சபை ஊழியரா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். மேய்ப்பனா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். கடைசி காலத்துல எல்லா ஜனங்களும் சீர் பொருந்த வேண்டும். அதுக்குத்தான் இந்த 5 விதமான ஊழியம். அப்போஸ்தலர் ஊழியம், மேய்ப்பன், போதிக்கிறவங்க, சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள். 5 ஊழியமே சீர் பொருந்தறதுக்காக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்துல நம்ம ஒரு செய்தி கேட்கிறோம். ஏன்னா இப்போ யூடியூப் மூலியமா கேட்குறீங்க. நிறைய கள்ள உபதேசங்கள் தேசத்துக்குள்ளே பரவிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ளே, உங்க உள்ளத்துக்குள்ளே நீங்க எதை வச்சிருக்கிறீங்க, அதை நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வேர்டை கேட்கும் போதே சில குடும்பத்தில் அப்படியே மெதுவா யோசிப்பீங்க, ஆமா பிரதர், நீங்க சொல்றது கரெக்டு தான் பிரதர். வெளியில நாங்க பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க காணப்படுறோம். ஆனா இருதயத்துக்குள்ள நல்ல பொய் பேசுறது, அக்கிரமம் இதெல்லாம் இருக்கு பிரதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய சூழ்நிலையில இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாம், இவங்க நீதிமான் சொல்லி வெளியில ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாம். ஆனா அந்த நீதிமான்
அப்படின்னு சொல்லும்போது அது பல சூழ்நிலையில பைபிள் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால நீதிமான், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளு, அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, ஈஸியா புரியும். லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்காங்க, நற்கரணையும் எடுக்கிறாங்க. ஆனா வெளியில பார்த்தா சில இடத்திலே, சில குடும்பத்திலே, சில நபர்கள் வேலைக்காக பல லட்சங்கள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, பல லட்சங்கள் லஞ்சம் வாங்கிடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருதயம் ஃபுல்லா மாயத்தினாலும், பொய்யினாலும், தந்திரத்தினாலும், வஞ்சிக்கிற ஆவியினாலே பாதிக்கப்பட்டு போயிருப்பாங்க. நிறைய குடும்பத்திலே ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏகப்பட்ட செலவாயிட்டு இருக்கு, ஒரே மாத்திரை, ஒரே ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட செலவாயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. வீட்டில் நிம்மதியா இருக்காது, சமாதானமே இருக்காது. அப்படி நிறைய குடும்பத்துல ஜெபகுறிப்பு வந்துட்டு இருக்கும். 24 மணி நேர வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நான் சொல்றது அவுட்புட்ல இல்ல, இன்புட்ல. உங்க இருதயம் தேவனை சார்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கா? கர்த்தருக்குள் நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சில குடும்பத்துல வீட்டுல கடன் இருக்கும், அதனால வேதனை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனைக்குள்ள கடந்து போயிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல வயசாயிருக்கும், சில வீட்டுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், சரீரத்துல பலவீனமா இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, மாசம் மாசம் பணம் போயிட்டு இருக்கும். அவங்க இதயத்துக்குள்ள ஒரு காயம், ஒரு வேதனை இருக்கும். ஆனா சில குடும்பத்திலே வெளியில பார்த்தா நீதிமான்களா இருப்பாங்க. இவங்க ரொம்ப நல்லவங்க பிரதர், 50 வருஷமா சர்ச்சுக்கு வராங்க, இவங்களை போல நல்லவங்க யாருமே சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் தேவன் உள்ளத்தை பார்த்துட்டு இருப்பார். இப்ப ரவிராஜ் இருக்கிறான் அப்படின்னா ரவிராஜோட இருதயத்தை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு. என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன யோசிக்கிறேன், அப்படியே பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, தப்பு பண்ணிட்டு எங்க ஓடிட்டு எங்கனால ஓடிடலாம். கிடையாது கிடையாது. பரலோகம் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கு. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அதனால இரவு நேரத்தில் நான் செய்தி கேட்குறேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், எல்லாம் நல்லதுதான். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அதான் மைய கேள்வி. உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் முதல்ல சமாதானம் இருக்கும், நீங்க குடும்பமா சந்தோஷமா இருப்பீங்க. அது கையில 10 ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி. ஏன்னா சில குடும்பத்திலே அவங்களோட வாழ்க்கையில பல சூழ்நிலை போயிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருந்தால் முதல்ல சமாதானம் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே இரண்டாவது அவர் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர், இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டு விசுவாசியா மாறி கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தனோ, முழு நேர ஊழியத்துக்கு என்னைக்கு வந்தனோ, அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைய என் வாழ்க்கையிலும் பல பாடுகள், பல சோதனைகள்லாம் வந்திருக்கு. நீதிமானுக்கு வரும் சோதனைகள் அநேகம். என் வாழ்க்கையிலும் சோதனை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் கூட இருக்கிறார். 2 கம்ப்ளைண்ட் தான் சொல்றார். உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அந்த 2 பிரச்சனை இருக்கும்போது நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, சில வீட்டில் படுத்து தூக்கம் வரமாட்டுக்கு, படுத்தா தூக்கம் வரமாட்டுக்கு. ஏன் தூக்கம் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா, நல்ல ஒரு 3 மணி நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை படம் பார்ப்பாங்க, இல்லை நாடகம் பார்ப்பாங்க. இப்போ வேற வேற ஆப்லாம் நிறைய வந்துட்டு,
ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் போய் ஏதாவது லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. திடீர்னு பார்த்தா மருந்து குடிச்சிட்டாரு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் விசாரிக்கும்போது ஆன்லைனில் போய் ஏதோ ஒரு இடத்துல பணம் கட்டியிருக்காரு. அது உள்ளே வாங்கிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 29 லட்சம் போயிட்டான் அந்த குடும்பத்தில். லாஸ்ட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஏன்னா பணம் உள்ளே இழுத்துட்டு. இன்னொரு இடத்துல ஒரு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஆன்லைன் மூலியமா நல்லா இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இடத்துல போய் 80 லட்ச ரூபா கட்டினேன். ஆனால் இப்போ பார்த்தா ரிட்டர்ன் வர மாட்டுக்கு. அந்த ஐயாவுக்கு என்ன செய்யன்னு தெரியல. நல்ல ஒரு இருக்கப்பட்ட பார்ட்டி. 80 லட்சம் காணும். 80 லட்சம் உள்ளே போயிட்டு வர மாட்டேங்குது. ஆன்லைனில் பணம் கட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வர மாட்டேங்குது. கையில் 100 ரூபா இருந்தால் கூட படுத்தா தூக்கம் வரணும். கையில் 1 ரூபா இருந்தால் கூட படுத்தா தூக்கம் வரணும். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கா? இந்த ராத்திரி வேளையில சில குடும்பத்தில் பேங்க்ல லட்ச லட்சமாக வச்சுருப்பாங்க. வீட்டில் கார் இருக்கும், வீட்டில் எல்லாம் இருக்கும், சொந்த வீடு இருக்கும். ஆனால் சில வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிம்மதி மட்டும் இருக்காது. கேட்டால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டைம்பாங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில் டைவர்ஸும்பாங்க, திருமணம் முடிஞ்சிட்டு பிள்ளை இல்லைம்பாங்க. 1000 கம்ப்ளைண்ட் உள்ள வந்துட்டு இருக்கும். இருதயம் ஃபுல்லாக வேதனையினால நிரம்பி இருக்கும். அப்போ நம்ம நைட்டு என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, வெளியில் நம்மளை எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க, ஆனால் அவங்க இருதயம் பார்த்தா எப்படி இருக்கு? அதுதான் கேள்வி. என் வாழ்க்கையில் நான் நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கடனில் கஷ்டப்படும் போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. சொந்த ஊரோட்டெல்லாம் போயிட்டேன். கடனில் கஷ்டப்பட்டு போயிட்டேன். சரி, கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு மாயம், இருதயத்துக்குள்ளே ஒரு அக்கிரமம் இருந்தால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய குடும்பத்தில் நிறைய வாக்குத்தத்தம் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள உண்மை இல்லை, பிள்ளைகளோட வாழ்க்கையில உண்மை இல்லை, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியில, வேலைக்கு போற இடத்துல உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அழகா போய் உட்காந்துருவாங்க. ஆனா என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க, வெளியில எப்படி எப்படி வாழ்றாங்க, எந்த இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, எந்த இடத்துல திருடுறாங்க, எந்த இடத்துல பொய் பேசுறாங்க. இப்போ கடைசி காலத்துல பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், தான் பிள்ளை நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பொய் பேசுறாங்க. அந்த குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இப்ப நிறைய கிறிஸ்டியன், நிறைய வேதக்காரங்க அப்படின்னு சர்ச்சுக்குள்ள நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி அவங்க இருதயம் எப்படி இருக்கு, அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த வசனம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, பாவத்துல செத்து போன நிலைமையில இருக்கும்போது எப்படி ஆசீர்வதிப்பார்? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டிருக்கு. ரவிராஜெல்லாம் ஒரு காலத்துல பாவத்திலே வாழ்ந்து, விக்கிரத்துக்கு அடிமையா இருந்து, மனுஷனுக்கு அடிமையா இருந்து, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, ரட்சிக்கப்பட்ட அனுபவம்னா என்னன்னே தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் அதுவும் தெரியாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். கடமை கிறிஸ்டியன், 30 வருஷம் கடமை கிறிஸ்டியன், தவறாம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் போற சர்ச்சில் எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் நல்ல பையன் அப்படிம்பாங்க.
ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்காத பையன் மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்து 13 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். நான் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அவங்க ஃபுல்லா என்னை நல்லவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் கடன்ல கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். சில கிறிஸ்டியன் மாந்திரீகத்துக்கு பணம் கொடுக்குறாங்க, விக்கிரத்துக்குள்ள போயிட்டு வராங்க. என் வாழ்க்கையில நான் விக்கிரத்தும் போயிருக்கேன், நான் மாந்திரீகத்தும் போயிருக்கேன். அதனால நான் உண்மையா சொல்ல முடியும். நான் கடையில் எலுமிச்சம்பழம் வச்சிருந்தேன், கத்தாழை போட்டிருந்தேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில ரியலா நான் பண்ணியிருக்கேன். நான் வியாபாரம் பார்க்குற இடத்துல சூடாவரியை சுற்றிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்தோம்ப்பா. அதான் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. சில குடும்பத்திலே கல்லறைன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்லறை போய் பார்த்தீங்கன்னா நல்ல வெளியில பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் அப்படின்னு போட்டு. அதே போல அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அழகா ஒரு தெளிவா சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று காணப்படுகிறீர்கள், ஆனால் உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு வீட்டுல புருஷன் முன்னாடி இருப்பாங்க. கணவர் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாரு. சில வீட்டுல, எல்லா வீட்லயும் கிடையாது, சில வீட்டுல நைட்டு பார்த்தா வீட்டுல வருவாங்க. என் கணவர் நல்லவர் 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 சொல்லி அழகா சொல்லிட்டு இருப்போம். பல வருஷமா சொல்லுவாங்க. அந்த கணவர் ரிசல்ட் அங்க கேட்டா தெரியும். அவரு பார்த்தா வெளியில போய் பணம் சம்பாதிக்க ஏகப்பட்ட பொய் பேசுவார். அந்த பொய் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஏகப்பட்ட காரியம் நடக்கும், அக்கிரமம்லாம் நடக்கும். ஒரு இடத்த வாங்கி விற்பாங்க, ஒரே நாள்ல 10 லட்சம் 20 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வித்துருவாங்க. ஒரு வீடு கட்டுவாங்க, அந்த வீடு கட்டுறதுல உண்மை இருக்காது. ஒரு டீ கடையா இருக்கலாம், அதுல தண்ணி நிறைய ஊத்திடுவாங்க. ஒரு பால் வியாபாரம் பார்ப்பாங்க, பால்ல தண்ணி நிறைய ஊத்திடுவாங்க. வியாபாரத்துல உண்மையா இருக்க மாட்டாங்க, தொழில்ல உண்மையா இருக்க மாட்டாங்க. இப்படி அந்த உண்மை இல்லாத நிறைய காரியங்கள் உண்டு. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் ஆசிரியப்பார். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருக்கானே தவிர மற்ற 6 நாள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்து இருந்தால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை அப்படிங்கிறது. வெளியில பார்த்தா நீ நீதிமான் மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு போயிருதப்பா, ஆனா உன் இருதயத்துக்குள்ளே உண்மையிலேயே இயேசு இருக்கிறாரா? அந்த ஒரு வேர்டுக்குள்ளதான் இவ்வளவு ஆன்சர் வருது. இன்னும் பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க இருதயத்துக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருந்தால் சமாதானம். உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கும்போது படுத்தா நல்ல தூக்கம் வரும். உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கும்போது உங்க குடும்பம் தீர்காயுசு இருக்கும், சமாதானம் இருக்கும். நைட்டு படுத்தா பேசாம தூங்கிடுவீங்க. நாளைக்கு பார்த்தா தேவன் பார்த்துக்கிடுவாரு. இப்ப ரவிராஜெல்லாம் இருக்கேன், நாளைக்கு தேவன் தான் பார்ப்பார். எல்லா வருஷமும் தேவன் தான் பார்ப்பார். எல்லா நாளும் தேவன் தான் பார்ப்பார். என்னை யாரு பார்த்துட்டு இருக்கா? தேவன் பார்த்துட்டு இருக்காரு. மனுஷன் பார்க்கல, என்னை தேவன் நேரடியா பார்த்துட்டு இருக்காரு. அபிஷேகம் பண்ணியிருக்காரு, வேறு விரித்திருக்காரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன சேர் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கர்த்தர் அவங்க கூட இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இரவு நேரத்திலே நீ என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். நிறைந்து இருக்கிறார்கள், நிறைந்து நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. எதுல நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பொய்யினாலே நிரப்பப்பட்டிருக்கிறாங்க, பாவத்தினாலே நிரப்பப்பட்டிருக்காங்க. ஆனா வெளியில பார்த்தா நீதிமான் மாதிரி காணப்படுறாங்க.
இப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இப்படி ஒரு இருக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குமா? சர்ச்சுக்கு போயிரலாம்ப்பா. ஏன்னா நான் 30 வருஷம் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். ரட்சிப்புனா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால என்ட்ட சில குடும்பத்தில ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவோம். நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். எல்லாம் சரிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார்ல. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், வாலிப மகள் தான். விக்கிரகத்துக்குள்ள போனா, ஒரு மனுஷன் பின்னாடி போனா, அவ்வளோதான். அந்நிய நுகத்திலே திருமணம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது சாபம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது கர்த்தர் கூட இருக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது துன்மார்க்கன். வசனத்தை காத்துக்கொள்ளல் அப்படின்னா துரோகி. பொய் பேசினால் நாசம் அடைவார்கள். இப்படியே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நைட்டு சொல்லி தரேன் அப்படின்னா, உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். நல்லா யோசித்து பாருங்களேன். 24 மணி நேரம் பொய் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருப்பாரா? நம்ம நார்மலா யோசிப்போமே. ஏன்னா நைட் நேரத்துல சில குடும்பத்துல இணைந்திருப்பீங்க. ஏன்னா இப்ப நிறைய வீட்ல பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசு இல்லாத வீடா இருக்கு. சில வீட்ல இயேசு போட்டோ வச்சிருப்பாங்க. இயேசு உயிரோட தானே இருக்காரு. இயேசு உயிரோட இருக்காரு. மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கேன்னு சொன்னாரு. கம்ப்யூட்டர் கடையில போய் ஒரு ₹20 கொடுத்தா போதும். ஒரு போட்டோ தந்துருவாங்க. இயேசு அப்படி இல்ல. இயேசு உயிரோட இருக்கிறாரு. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்ல வருஷம் வருஷம் கேலண்டர் கொடுப்பாங்க. 15 வருஷ கேலண்டர் அப்படியே வச்சிருக்காங்க. 15 போட்டோ இருக்கு. இயேசு போட்டோன்னு சொல்லி ஒரு 15 வருஷ போட்டோ இருக்கு. அந்த வீட்ல பார்த்தா ₹1 கூட இருக்காது. ₹5 கூட இருக்காது. ₹10 கூட இருக்காது. தரித்திரம், தரித்திரம். வீட்ல பார்த்தா வியாதி, படுத்த படுக்கையில இருப்பாங்க. வீட்ல பார்த்தா நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. வீடு பார்த்தா இடிஞ்சு விழுற மாரி இருக்கும். ஒரே தரித்திரம். வீட்ல காசு இருக்காது. ஒரே வியாதி. என்ன காரணம்? வீட்ல பார்த்தா போட்டோ. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சிலை வழிபாடு இருக்கக்கூடாது. சிலை வழிபாடு இருந்துச்சுன்னா சாபம். சிலை வழிபாடு இருந்துச்சுன்னா சாபம். அந்த வீடு சாபத்துல இருக்குன்னு அர்த்தம். உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நிறைந்து இருக்கிறீர்கள். அந்த வேர்டுல எத்தனை பேர் உள்ள சிக்கிக் கொள்வாங்க? உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொய்யான வாழ்க்கையா இருக்கும். ஒரு மாயான வாழ்க்கையா இருக்கும். செத்து போன வாழ்க்கையா இருக்கும். அசுத்தத்தினால நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களே ஐயோ! அப்படிங்கிறார். நைட் நேரத்துல ஜெபம் பண்ண போறேன். இப்ப இந்த செய்தி கேட்ட உடனே சில குடும்பத்துல யோசிப்பீங்க. பிரதர் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கு பிரதர் அப்படிம்பீங்க. மனம் திரும்பினா ரட்சிப்பு. மனம் திரும்பினா விடுதலை. மனம் திரும்பினா பாவத்தை மன்னிப்பாரு. நான் மறுபடியும் போய் நாளை காலையில போய் பொய் சொல்லுவேன். நான் இனிமேல் அப்படிதான் இருப்பேன். நான் ஏமாத்ததான் செய்வேன். இப்ப சில குடும்பத்துல முரட்டாட்டம், உணர்வு இல்லாத இருதயம், துன்மார்க்கமா வாழ்வாங்க, துரோகியா இருப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இன்னும் கூட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மதுபான பிரியரா இருப்பாங்க. விபச்சாரத்துல இருப்பாங்க. அக்கிரமக்காரரா இருப்பாங்க. வஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏமாத்துவாங்க. கொள்ளையடிப்பாங்க. களவாண்டு சம்பாதிப்பாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து சம்பாதிப்பாங்க. அடுத்தவனுக்குள்ள எல்லாம் ஆட்டைய போட்டு சம்பாதிப்பாங்க. அந்த குடும்பத்துல இயேசு இருப்பாரா? என்ன நடக்கு? அதனால நைட் நேரத்துல பிரதர் 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 தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ராத்திரி செத்தா பரலோகத்துல போய் நிக்கணும். அப்புறம் நேரா நியாய தீர்ப்பு நாள் தான். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அப்புறம் நியாய தீர்ப்பு நாள். நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம்.
இந்த கிருபையின் காலத்துல மனம் திரும்பி பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா உண்டு. இல்ல பிரதர், நாங்க இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டியது, நிறைய சம்பாதிக்கலாம், வீடு இருக்கும், கார் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஒரு நாள் உயிரோட இருக்கிறோமா? சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கா? இயேசுக்கா வாழ முடியுதா? முயற்சி பண்ணுங்க. ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு 2 வீலர் வாங்குறீங்க. கார் ஓட்ட படிச்சு, இல்ல ஒரு 2 வீலர் படிச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த வண்டியை ஓட்டுவோம். நம்ம இங்கேருந்து பரலோகத்துக்குள்ள போகிறோம். பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, அந்த பூமியில சில விட வேண்டிய பாவத்தை எல்லாம் விட்டுறணும். அக்கிரமம் இருந்துச்சுன்னா வெளியில வந்துடணும். மாயான வாழ்க்கையா இருக்கா, வெளியில வந்துடணும். சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வந்தாங்க. என் புருஷன் எப்போதுமே தண்ணி அடிப்பாரு. எங்க வீட்டுல ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கு. ஒரு வாலிப பிள்ளை இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. நானும் வீட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னாங்க. 3 லட்ச ரூபா கடன் வந்துட்டு பிரதர். என் பிள்ளை வாலிப பிள்ளையா இருக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பிரதர், என்ன செய்யன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்குள்ள உண்மை இல்லை. எப்ப பார்த்தாலும் ஒயிட் ஷாப்புக்கு பணம் போயிருது. இதான் நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை. அதனால நைட் நேரத்துல கொஞ்ச நேரம் பேசுறேன், முடிஞ்ச டைம் வந்தா கேட்டுக்கோங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். புறம்பே, வெளியில நீதிமான்பா, இவங்க கிறிஸ்டியன்பா, இவங்க வேதக்காரங்கப்பா, இவங்க நீதிமான்பா அப்படின்னு சொல்லி உலகம் நம்மளை புகழ்ந்து பேசிடலாம். உலகம் நம்மளை சொல்லிடலாம். ஆனா பரலோகத்துல தேவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். கடைசி காலத்துல யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல அலையிறாங்க. அந்த குடும்பத்துல கர்த்தர் கூட இருக்க மாட்டார். அவங்க சர்ச்சில் போய் உட்காந்து மணிக்கணக்கு அழுதுருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா இயேசு கூட இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருந்தா மட்டும்தான் இயேசு கூட இருப்பார். அக்கிரமம் தெரிஞ்சிட்டா விலகி ஓடிடணும். யோசேப்பு இவ்வளவு பெரிய பொல்லாப்பு செய்வது அப்படின்னு சொல்லி விலகி ஓடிட்டார், விபச்சாரத்துக்கு விலகி ஓடிட்டார். அந்த இடத்துல இயேசு கூட இருந்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே 17 வயசுலே தன் சகோதரன் செய்த எல்லா துன்மார்க்கத்தெல்லாம் கொண்டு போய் அப்பாட்ட போய் சொல்லுவார். இந்த மாதிரி அண்ணன்மார் இப்படி பண்றாங்க அப்படிம்பார். நம்ம வாழ்க்கை பாவத்துக்கு துணை போறோமா, பாவம் செய்யறோமா? அந்த 2 தான் கேள்வி. யோசேப்பை போல பரிசுத்தமா வாழ்ந்தால் ஆசீர்வாதம். ஆனாலும் சில வாழ்க்கை, சில குடும்பம், சில நேரத்தில் பாடுகள், உபத்திரங்கள் வழியா போயிட்டு இருப்பீங்க. கர்த்தருக்கு தெரியும் யாரை எப்போ உயர்த்தணும், தேவனுக்கு தெரியும். நைட் நேரத்தில் ஜெபிக்க போறோம், கேளுங்க. ஒருவேளை இதயத்துக்குள்ளே பொய்யான ஒரு கேரக்டர், பொய்யான காரியம் இருக்கா, அக்கிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, அதை நீங்க தான் லைட்டா டெஸ்ட் பண்ணணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில என்ன குறை இருக்கோ மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்க இந்த நேரத்தில் அந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஜீவ புஸ்தகத்தில் நாங்கள் எழுதப்பட்டிருக்கணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சாட்சியா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி நன்மை செய்து சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாறணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்கள்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. பரலோகத்துல நீங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு பயந்து உத்தம மார்க்கத்திலே அப்பா நடக்க கத்த கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் கற்பத்தின் ஏஜபீரம் கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, டைம்பிளே மாசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவனிகளை திறந்து கர்த்தர் கரந்துட்டு ஆசிரிக்கணும். எத்தனையோ குடும்பத்தில் வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு இருக்காங்க. அவங்க இதயத்தில் என்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க.
வேற வேற தேசத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்தினுடைய எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. ஒரு குடும்பத்திலே அப்பா ஜெபிக்க சொன்னாங்கப்பா. அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அவங்க வேலை செய்ற இடத்துல உயர்வு தாங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். விசாவுக்கா ஜெபிக்கிறங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறங்க. உமக்கு சித்தமா இருந்தால் கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, கர்த்தர் இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. சுவிசேஷ ஊழியத்துக்காக உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். சுவிசேஷம் ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். யாரெல்லாம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே இப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்கள் மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிரியமானபடி அப்போ அந்த 2025ஆம் ஆண்டிலே எல்லா தடையெல்லாம் நீக்கி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிக்கிங்க. இந்த வருஷத்துக்குள்ள வாக்குறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நைட் நேரத்தில் படுத்துவங்க போகிறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. கர்த்தர் கூட இருங்க. நிறைய குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. வாகனத்தில் அப்போ நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் டிரைவிங்கில் இருக்காங்க. கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க. சில குடும்பத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற அருவருப்பான காரியத்திலையோ, அசுத்தமான காரியத்திலையோ, தீட்டான காரியத்திலையோ, பொல்லாத காரியத்திலையோ, விபச்சார காரியத்திலையோ, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிரத்திலையோ, வேசித்தனத்திலையோ போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. வேலை அடைங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால வேலை அடைக்கப்படட்டும். எல்லா அசுத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு பலவிதமான சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். சில குடும்பத்தில் மரண தருவாயில் இருக்குங்க. கர்த்தர் பூரண சுகம் தர வேண்டும். உம்முடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. தேவையில்லா சொப்பனங்களும் தேவையில்லா எண்ணங்களும் எதுவும் வராபடி கர்த்தர் வேலை அடைங்க. நிறைய குடும்பத்தில் தனிமை திக்கற்ற பிள்ளை இருக்குங்க. ஏமாற்றம். சில குடும்பத்தில் ஏமாந்துட்டாங்க. பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். சில குடும்பத்தில் ஏமாந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து நியாயம் விசாரிங்க. அது மாத்திரம் அல்ல, கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தில் பொய் பேசி கர்த்தரை விட்டு தள்ளி அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும். என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்களோ, சர்ச்சைக்கு போகாம இருக்காங்களோ, மனம் திரும்பி துன்மார்க்கமா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. விக்கிரத்துல இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்து மறுபடியும் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. கற்பத்துணிக்கா ஜூபினா கர்த்தர் மனம் இறங்கி ஆசுரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுரிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கொடுங்க. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமா இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு ஏற்ற வாசல் திறந்துதாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல பணம் நகைன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை. சில குடும்பத்துல சந்தேகம். சில குடும்பத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் கேஸ். சில குடும்பத்துல ஐக்கியம் இல்லை. தவறான தொடர்பு, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனி ஏகத்துல கட்டப்பட்ட நிலைமை. அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த குடும்பத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. இரவு நேரத்தில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கடன்ல கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்தில் கடன் இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்துல உள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் அப்படின்னா
நல்ல எக்ஸாம் எழுத, நல்ல படிக்க அதை கிருபை செய்யுங்க ராஜா. இரவு நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விலக்கி உங்களுடைய சமூகத்தில் காத்துறது. தனி ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, வேதத்தை தியானிக்க, குடும்ப ஜெபம் பண்ண கதை கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தர் கூட இருந்து ஆசிரிங்க. யாரெல்லாம் என்னென்ன சூழ்நிலை வேதனையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா உபத்திரம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றி தர வேண்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே துதிகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.